அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை சம்பந்தமாக தமிழ்நாட்டில் பரவலாக விவாதம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கு. குறிப்பாக கல்லூரி கல்வி ஆணையர் அவர்கள் அனைத்து கலை பண்பாட்டு கல்லூரிகளுக்கும் அனுப்பிய ஒரு சுற்றறிக்கை என்பது அரசியல் தளத்திலேயும் பல்வேறு மாணவர்கள் மத்தியிலேயும் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு. அதில் குறிப்பாக இடதுசாரி மாணவர் இளைஞர் அமைப்புகள், அதே மாதிரி காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி, இவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது. இதை கல்லூரி நிர்வாகம், பள்ளி நிர்வாகம், காவல்துறை இவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து கண்காணிக்க வேண்டும் என்கிற முறையில் ஒரு சுற்றறிக்கை என்பது வெளியிட்டது என்பதுதான் இத்தகைய விவாதத்துக்கு மிக முக்கியமான காரணம். இன்றைக்கு போராட்டத்துக்கு செல்லக்கூடிய மாணவர்களை கண்காணிக்க வேண்டும் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற சட்ட ஒழுங்கு கூட்டத்தில் இது பற்றி விவாதிக்கப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இத்தகைய ஒரு சுற்றறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அது சம்பந்தமாக விவாதம் நடைபெற்ற போது பொருத்தமில்லாத சில வார்த்தைகள் அதில் இடம்பெற்று விட்டது, தேவையற்ற சில வார்த்தைகள் இடம்பெற்று விட்டது என்கிற முறையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருப்பது என்பது கடுகளவும் ஏற்க முடியாத ஒரு விஷயம். எத்தனையோ நாட்டில் பிஜேபியினுடைய மாணவர் அமைப்பு இருக்குது, திமுக மாணவர் அமைப்பு இருக்குது, அதிமுக மாணவர் அமைப்பு இருக்குது, இதையெல்லாம் மாணவர் காங்கிரஸுடைய மாணவர் அமைப்பு இருக்குது. இதையெல்லாம் குறிப்பிடாமல் இடதுசாரி மாணவர் அமைப்பு மட்டும்தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறது மாதிரியும், ஆகவே அவர்களை கண்காணிக்க வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று போடுவது என்பது தேவையற்ற வார்த்தைகள் தெரியாமல் வந்துவிட்டது என்று அவர் சமாளிப்பது என்பது ஏற்க முடியாத ஒரு வாதம். இது நோக்கபூர்வமாகவே இடதுசாரிகளை ஒடுக்க வேண்டும், இடதுசாரி கருத்துக்களை கொண்ட மாணவர்களை ஒடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அந்த சுற்றறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு உள்நோக்கம் இல்லை என்று அமைச்சர் சொல்வது ஏற்கத்தக்கது அல்ல. இத்தகைய ஒரு இந்த மாதிரியான ஒரு சுற்றறிக்கை வெளிவந்து கடுமையான எதிர்ப்பு இருந்த நிலையிலே தான் அது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. ஆனால் சுற்றறிக்கை பல நாட்கள் கூட்டம் நடந்து கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக இது போன்ற விவாதங்கள் என்பது நிச்சயமாக அரசு ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. காவல்துறை, கல்லூரி நிர்வாகம், பள்ளி நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டுமென்று இதுக்கெல்லாம் ரொம்ப அக்கறையாக செல்லக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டில் இப்படி ஒருங்கிணைந்து தீர்க்கப்பட வேண்டிய, தலையிட வேண்டிய ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்கெல்லாம் இத்தகைய ஒருங்கிணைப்பு குழுவை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆகவே இது தெரியாமல் நடந்தது, ஒரு தவறு நடந்து விட்டது என்கிற முறையில் எடுத்துக்கொள்ள முடியாது. இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது. சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டதனால் மட்டும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது என்கிற நிலைமையை நாம் ஏற்க முடியாது. இதற்கு காரணமான தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இதே காலகட்டத்தில் தான் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் வட்டாட்சியராக இருந்த ஒரு வட்டாட்சியர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினர்கள் சம்பந்தமான விவரங்களை, முகவரிகளை ஒரு நாளுக்குள் சேகரித்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கடுமையான உத்தரவை அவர் பிறப்பிக்கிறார். என்ன அப்படி தலைபோற அவசரம்னு நான் கேட்க விரும்புகிறேன். ரெண்டாவது, இவருக்கு அப்படிப்பட்ட அதிகாரமெல்லாம் இருக்கா? ஒரு கட்சியில் யார் இருக்கா? இல்லை. அதுக்கான விவரங்களையெல்லாம் சேகரிப்பது என்பதற்கான அதிகாரம் ஏதாவது அவருக்கு இருக்கா? அல்லது சிபிஐயோ சிபிஎம்மோ என்ன தடை செய்யப்பட்ட இயக்கங்களா? சட்டவிரோதமான கட்சிகளா? எந்த அடிப்படையில் அவர் இந்த மாதிரியான ஒரு சுற்றறிக்கை முதல்ல வெளியிடுறாரு? அதுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். மாறாக குறிப்பாணியை நாங்கள் விலகிக்கிட்டோம், அவர் இடம் மாறுதல் செய்யிட்டோம், ஆகவே அந்த பிரச்சனையை அத்தோட முடிப்போம் என்று அரசு தரப்புலேருந்து சொல்லுவதுன்றதெல்லாம் ஏற்கத்தக்க விஷயம் அல்ல. அவர் இப்படிப்பட்ட ஒரு குறிப்பாணையை வெளியிடுகிறார் என்றால் அதை பற்றிய விளைவுகளை தெரியாமல் ஒரு வட்டாட்சியர் வெளியிட்டார் என்பதெல்லாம் ஏற்க முடியாது. இப்படி ஒரு தேசிய கட்சியை, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை பற்றி அதனுடைய உறுப்பினர்கள் சம்பந்தமான விவரங்களை சேகரிப்பது என்கிற சட்டவிரோதமான நடவடிக்கைக்கு உத்தரவு வெளியிட்ட குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த இடம் மாறுதல் என்பதை ஒரு தண்டனையாக ஏற்க முடியாது.